ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் மே 12 திங்கட்கிழமை சித்ரா பௌர்ணமி. இந்த இலை மீது ஒரே ஒரு தீபத்தை நீங்க ஏத்தினாலே போதும், ராஜயோகம் உண்டாகும், பணவரவு தாறுமாறாக இருக்கும். அது என்ன இலை, அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன இலை மீது எந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏத்தணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சித்ரா பௌர்ணமி ஒரு முக்கியமான பண்டிகை. சித்திரை மாதத்துல வரக்கூடிய இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் நம்மளோட பாவங்களையும் கர்ம வினைகளையும் குறைப்பதற்கான மிக முக்கியமான ஒரு நாள். கர்ம வினைகளை அழிக்கவும் வாழ்க்கையில ஒளிவு பெறுவதற்காகவும் சித்ரா பௌர்ணமி கொண்டாடுறது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த நாள்ல நீங்க என்ன செய்தாலும் அது உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரை மாதத்தோட முழு நிலவு நாள்ல பிரகாசமா கொண்டாடப்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள். மே 12ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த வருஷம் சித்ரா பௌர்ணமி வந்திருக்குது. சொல்ல போனா மே 11ஆம் தேதி இரவு 8:48 ஆரம்பிக்கக்கூடிய பௌர்ணமி தேதி மே 12ஆம் தேதி இரவு 10:44 வரைக்கும் இருக்கு. அன்றைய தினம் சித்திரகுப்தரை வழிபடுறது ரொம்ப முக்கியம். இந்த சித்திரகுப்தர் மனிதர்களோட பாவ புண்ணிய கணக்குகளை வச்சிருக்காரு. அன்றைய தினம் புனித நதியில நீராடினா பாவங்கள் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை தான். ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறதால கெட்ட கருமாக்கள் குறையும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து சித்திரகுப்தரை வழிபட்டா வாழ்க்கையில பல நன்மைகளும் கிடைக்கும். சித்திரகுப்தர் ஒருவொருத்தோட கர்மாக்களையும் கணக்கெடுத்து நாம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை பட்டியல் போடுறாரு. சொல்ல போனா தமிழ்நாட்டுல காஞ்சிபுரத்துல சித்திரகுப்தருக்குன்னு தனி ஆலயம் இருக்கு. அன்றைய தினம் நிறைய மக்கள் சித்திரகுப்தரை கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு நடத்துவாங்க. சித்திரகுப்தரை வழிபட்டாலோ இல்ல கோவிலுக்கு போயிட்டு சித்திரகுப்தரை வணங்கினாலோ நாம இதுவரைக்கும் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் விலகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. இது வரைக்கும் நாம செய்திருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாமே அந்த கணக்கு அப்படியே தான் இருக்கும். ஆனா இதுக்கப்புறமும் நாம எந்த விதமான பாவங்களும் செய்யாம கெட்ட வழிக்கு போகாம சரியான நிலைமைக்கு போறதுக்கான ஒரு வழிவகையை சித்திரகுப்தர் நம்ம கொடுப்பாரு. அது மூலயமா கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் இதுவரைக்கும் செய்திருக்கக்கூடிய பாவங்களை விட அதிகமாகும் போது நமக்கு கெடுதல் நடக்காது. அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த திங்கட்கிழமையில வந்திருக்கு. பௌர்ணமி தினத்துல சிவபெருமானுக்கு கிரிவலம் வந்தா கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அதை விட 10 மடங்கு புண்ணியம் கிடைக்கணும்னா நீங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வரணும். திருவண்ணாமலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இல்ல எளிதா கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க கட்டாயம் திருவண்ணாமலைக்கு போயிட்டு கிரிவலம் பண்ணுவாங்க. அப்படி கோவிலுக்கு போக முடியல, திருவண்ணாமலைக்கு போக முடியல அப்படிங்கிறவங்களுக்கு மாற்று வழியா உங்க வீடு பக்கத்துல என்ன சிவாலயம் இருக்குதோ அந்த சிவாலயத்துக்கு போயிட்டு சிவபெருமானை வணங்கிட்டு கோவில் பிரகாரத்தை 9 முறை வலம் வந்தீங்கன்னா திருவண்ணாமலையில சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் செய்தா என்ன பலன் கிடைக்குமோ அதை உங்க வீடு பக்கத்துடைய கோவில்களை நீங்க பெற முடியும். அதே மாதிரி வீட்டுல சத்யநாராயண பூஜை செய்யறதும் இந்த நாள் ரொம்ப விசேஷம். உங்க வீடு பக்கத்துல புனித நதிகள் இருந்துச்சுன்னா அதுல நீராடி உங்க பாவங்களையும் போக்கிக்கலாம். தான தர்மங்கள் செய்யறதால இதுவரைக்கும் செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்கு விமோச்சனம் தேடிக்கலாம். குறிப்பா அன்றைய தினம் சந்திர பகவான் வழிபாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சந்திரனை குறிக்கக்கூடியது. இந்த சந்திரன் மனோகாரகன் அழைக்கப்படக்கூடியவர். அதாவது நம்மளோட மனநிலையை சரியா நிலைப்படுத்தக்கூடியவர். சஞ்சலம் இல்லாத, கெட்ட வழிக்கு போகாத, கெடுதல் நினைக்காத நினைவை நம்ம கொடுப்பாரு. சிவபெருமான் சந்திர பகவானுக்கு எப்படி உதவுனாரோ, எப்படி அருள் பாலிச்சாரோ அதே மாதிரி நமக்கும் சிவபெருமானும் சந்திர பகவானும் இந்த நாள்ல வழங்கும் போது நமக்கு எக்கச்சக்கமான அருளாசையை வாரி வழங்குவாங்க. இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு இலை இருக்குல்ல, இந்த இலை மீது நீங்க ஏற்றக்கூடிய ஒரே ஒரு தீபம் எக்கச்சக்கமான நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்க போகுது. ராஜயோகம் உண்டாகும். தினம் தினம் பணம் வருவதற்கான எல்லா வழிவகையும் ஏற்படும். அது என்ன இலை அப்படின்னா, இந்த வருஷம் சித்ரா பௌர்ணமி திங்கட்கிழமையில சிவபெருமான உகந்த நாளா வந்திருக்கிறதால சிவபெருமானுக்கு உகந்த ஒரு இலையை தான் பயன்படுத்த போறோம். அதுதான் வில்வ இலை. சிவபெருமானுக்கு பிரதோஷ வேளையில வில்வ இலையிலால அர்ச்சனை பண்றதால நம்மளோட எல்லா விதமான தோஷங்களும் பாவங்களும் விலகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அப்பேற்பட்ட சோமவாரத்துல சிவபெருமானுக்குரிய இந்த நாள்ல சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த வில்வ இலையை பயன்படுத்தி நீங்க ஏற்றக்கூடிய தீபம் இருக்குல்ல, இது இதுவரைக்கும் நீங்கள் செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களையும் விலக்கி நல்லது மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கும். இந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏத்தலாம்? மாலை ஒரு 6:30 மணிக்கெல்லாமே கட்டாயம் உங்க வீட்டுல மொட்டை மாடியிலிருந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி நிலவு முழு பிரகாசமா தெரியும். அந்த நேரத்துல வீட்டோட பூஜை அறையில நீங்க மற்ற விளக்குகளை ஏற்றி வச்சிடுங்க. காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு இதெல்லாம் நீங்க எப்பவும் போல ஏற்றக்கூடியது. அது போக இந்த இலை மீது ஏற்றக்கூடிய தீபம் பிரத்யேகமா சித்ரா பௌர்ணமியாக நீங்க ஏற்ற போறீங்க. சின்னதா ஒரு தட்டு ஒன்று தயார் செய்து வில்வ இலையில பறிச்சுட்டு வந்து அந்த தட்டுல பரப்பி வச்சுக்கோங்க. வில்வ இலைகள் அப்படிங்கிறது சில பேர் வீடுகள்ல வில்வ மரம் இருக்கும். அப்படி இல்லைன்னா சிவாலயத்துல வில்வ மரம் இருக்கும். அதை விட முக்கியமானது, எவ்வளோ சிவாலயத்துல கோவில் வாசல்ல கூட வில்வ இலையில பாக்கெட் ஒரு 10 ரூபான்னு விற்பாங்க. அதுல ஒரு 2-3 பாக்கெட்டை வாங்கிட்டு வந்தா கூட போதும். திங்கட்கிழமை கண்டிப்பா சோமவாரத்து அன்னைக்கு எல்லா கோவில்கள்லயும் வில்வ இலை கிடைக்கிறதான வாய்ப்பு இருக்கு. அதை வாங்கிட்டு வந்து மாலை ஒரு 6:30 மணிக்கு மேல
தட்டுல அந்த வில்வ இலையை பரப்பி வச்சு அதுக்கு நடுவுல ஒரே ஒரு மண் அகழுக்கு வைக்கணும். ஒருவேளை மண் அகழுக்கு இல்லைன்னா சின்னதா அந்த தட்டு மேல வைக்கிற அளவுக்கான ஏதாவது ஒரு விளக்க பயன்படுத்திக்கோங்க. குடும்ப அளவுக்கு மண் அகழுக்கு வைக்கிறது சிறப்பு. வச்சுட்டு அதுல ஒரே ஒரு நெய் தீபம் போடணும். நெய் தீபம் ஏற்றக்கூடிய அந்த நேரத்துல சிவபெருமான் கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த தீபத்தை நீங்க ஏத்தணும். தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல முதல்ல சிவபெருமான மனசார வேண்டிக்கோங்க. அடுத்ததா சந்திர பகவான மனசார வேண்டிக்கிட்டு கடைசியா சித்திரகுப்தரை வேண்டிக்கோங்க. பிரதோஷ வேளைகள்ல சிவபெருமானுக்கு வில்வ இலையால அர்ச்சனை பண்றதால தோஷங்கள் பாவங்கள் விலகும்னு சொல்லியிருந்தோம்ல. இந்த வில்வ இலை மீது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த தீபம் ஏற்றதுக்கான காரணம் என்னன்னா, சித்திரகுப்தர் நம்மளோட பாவ புண்ணியங்களை கணக்கு வச்சுப்பான்னு சொல்லியிருந்தோம்ல. அந்த பாவ புண்ணியங்கள் மட்டும் அதிகமாகி நம்மளோட பாவங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தி கிடைக்கணும். தெரிஞ்சோ தெரியாமலும் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாத்துல இருந்து நம்ம விடுபட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தீபத்தை வில்வ இலை மீது ஏத்துறீங்க. அந்த தீபம் எரியக்கூடிய எல்லா நேரங்கள்லையுமே நீங்க சிவபெருமான் நினைப்பை மட்டும் வச்சுக்கிட்டு கடவுளை மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. ஓம் நமச்சிவாயன்னு சொல்லக்கூடிய சிவனோட மந்திரத்தை எவ்வளவு முறை உச்சரிக்க முடியுமோ அவ்வளவு முறை உச்சரிக்கலாம். இந்த தீபம் குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துல 1 மணி நேரம். உங்க வீட்டுல மற்ற விளக்குகள்லாம் எவ்வளவு நேரம் எரியுதோ அவ்வளவு நேரம் இந்த தீபம் எரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் உங்களை நீங்க அன்றாட வேலை பாருங்க. விளக்க குளிர வைக்கும் போது இந்த வில்வ இலை மீது ஏற்றிருக்கக்கூடிய அந்த தீபத்தையும் குளிர வச்சுட்டு நீங்க உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். மறுநாள் காலையில எந்திரிச்சு அந்த அகலுக்கு மட்டும் எடுத்து அப்புறப்படுத்திட்டு அந்த வில்வ இலைகளை கால்பட எடுத்த தண்ணியில விட்டுருங்க. அவ்வளவுதான். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான தீபம் மாதிரி தெரியும். வில்வ இலையால சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்றதே சிறப்பு தான். அவருக்குரிய அந்த நாள்ல திங்கட்கிழமையில சந்திர பகவானுக்கு உரிய சித்ரா பௌர்ணமி தினத்தன்னைக்கு நம்மளோட பாவ புண்ணியங்களை கணக்கு வைத்திருக்கக்கூடிய சித்திரகுப்தர் அவதரிச்ச நாள்ல இந்த வில்வ இலை மீது ஏற்றக்கூடிய ஒரே ஒரு தீபம் உங்களோட சகலவிதமான பாவங்களை போக்கி சகல சௌபாக்கியங்களையும் அருளக்கூடிய அற்புதமான ஒரு தீபம். அதே மாதிரி வீட்டுல சித்திரகுப்தருக்கு வழிபாடு நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு புதுசா நோட்டு ஒரு பேனா இது ரெண்டுத்தையும் வாங்கிட்டு வந்து பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். நோட்டு பேனா ஏன் பயன்படுத்தி பூஜை பண்றோம்னா, சித்திரகுப்தர் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை எழுதுவாருன்னு சொல்லியிருந்தோம்ல. அவர் கையில எப்பவுமே ஒரு நோட்டும் ஒரு எழுத்தாணையும் இருக்குமா. இப்போ நம்ம புதுசா ஒரு நோட்டு பேனா வாங்கிட்டு வந்து சித்திரகுப்தர் அவதரிச்ச இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பூஜை பண்ணிட்டு அதை நம்ம பயன்படுத்தணும்னா நம்மளோட கணக்கு புதுசா ஆரம்பிக்கிறதா ஒரு ஐதீகம். அதே மாதிரி கோவிலுக்கு போறீங்க, இல்ல உங்க வீட்டுல பக்கத்துல யாராவது ஸ்கூல் இருக்குன்னா அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு ஒரு 10 நபர்களுக்கு நோட்டு பேனா வாங்கி கொடுங்க. இது ஒரு மிகப்பெரிய தானம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களோட புண்ணிய கர்மாக்கள்ல சித்திரகுப்தர் எழுதி வச்சுப்பாரு. இந்த இலை மீது தீபம் ஏற்றதை என்ன மாற்றம் வந்துட போகுது அப்படின்னு நீங்க சாதாரணமா நினைக்கலாம். ஆனா இந்த இலை மீது ஏற்றக்கூடிய தீபத்தால உங்களுக்கு எந்த நஷ்டமும் வரப்போறது கிடையாது. ஒருவேளை இது மூலியமா உங்க பாவங்கள்லாம் தீர்ந்து ஒரு நல்லது ஏற்பட போகுது அப்படின்னா அது எல்லாம் உங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் சேரும். அது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சித்திரகுப்தரை வழிபடுறது, சந்திர பகவான வழிபடலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு செஞ்சாலே எல்லா வித நன்மையும் வந்து சேரும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.